ஆட்சிக்கு வந்து சரியா 21 நாள்ல கிட்டத்தட்ட 31 கொலை, கிட்டத்தட்ட 4 ரெட்ட கொலை, 23 பாலியல் வன்கொடுமை. இதையெல்லாம் இப்ப பேசுறதா இல்ல நாங்க காலண்டரையும் கடிகாரத்தையும் அப்படியே பார்த்துட்டு இருந்து 6 மாசம் கழிச்சு இந்த 31 கொலைக்கும் இந்த 23 பாலியல் வன்கொடுமைக்கும் இந்த 4 ரெட்ட கொலைக்கும் நீதி கட்டுக்கலாம் அப்படின்னு நாங்க பொறுமையா உட்கார்ந்துருக்கதா? ஓம் சக்தி பராசக்தி, திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி, நான் தான் தூய சக்தி. நீங்க இப்போ அந்த ஊழல் சக்தி ஆட்சியில உழன்று அந்த ஊழலுக்கு துணை போய் இருந்து அந்த ஊழல் சக்தியால ஓட்டு போட்டு ஜெயித்த சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா பண்ணிட்டு வர சொல்லி உங்க கட்சியில சேர்த்துறீங்களே. பனையூர்ல எதுவும் வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்களா? இப்படி ஊழல் பண்ணவங்களெல்லாம் வெளுப்பதற்கு எதுவும் இது வச்சிருக்கீங்களா? உங்ககிட்ட வந்தா மட்டும் அவங்க நல்லவங்களா மாறிடுவாங்களா அப்படின்னு கேள்வியை கூட நாங்கள் கேட்காம 6 மாசம் நாங்கள் பொறுத்து இருக்கணுமா? வள்ளுவரை உங்களுடைய அடையாளமா வச்சுக்கிறீங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படிங்கிற கோட்பாட்டையும் எடுத்துட்டீங்க. அந்த வள்ளுவரை தமிழ் மறையோன காவிச்சாயம் பூச பார்க்குது மத்திய அரசு. அதுக்கு துணை போறாரு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர். இப்போ காவிச்சாயம் பூசுறாங்களேன்னு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட அமைச்சர்கிட்ட கேட்டா அமைதியா போறாங்க. இப்போ வள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசுறாங்களே, அதை ஏன் தாவேக்கா தலைவரும் தாவேக்கோட அமைச்சர்களும் கண்டிக்கல அப்படிங்கிற கேள்வியை நாங்க கேட்பதா? இல்ல வள்ளுவருக்கு முழுமையா காவிச்சாயம் அடிக்கட்டும், 6 மாசம் கழிச்சு பொறுமையா பேசிக்கலாம் அப்படின்னு நாங்களும் சாயம் பூசிட்டு உட்கார்றதா? சட்டமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர் பெருமக்களும் அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை எடுப்பாங்க அப்படின்னு உங்களுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சொல்றாரு. ஆனா சைலண்டா 8000 தனியார் மருத்துவமனைகளுக்கு அனுமதி கொடுக்கிறாரு. இப்போ அரசு மருத்துவமனையை வலுப்படுத்தாம அரசு மருத்துவமனையில் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சரும் சிகிச்சை எடுப்பான்னு பெருமையா சொல்லிட்டு தனியாருக்கு ஏன் அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியை நாங்க இப்ப கேட்கறதா? இல்ல தனியாருக்கு அனுமதி கொடுத்து தனியார்லாம் கட்டி முடிச்ச பிறகு 6 மாசம் கழிச்சு பொறுமையா கேட்கறதா? 6 மாசம் கழிச்சு பேசணும் அப்படிங்கிறத எங்களுடைய ஆசையும். ஆனா ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற திட்டங்களையே நீங்க நடைமுறைப்படுத்தின மாதிரி ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு இருக்காங்க தாவேக்காரங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ், 36,000 வாட்ஸ்அப் குரூப், அந்த ரூட் மாஃபியா. நாங்கள் 6 மாசம் கழிச்சு பேசணும்னா அதுக்குள்ள 5 லட்சம் பொய்யை கட்டமைச்சு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலையும் பொய்யா நிறைஞ்சிருக்கும். இப்போ அந்த பொய்யை வேகமா பரவுற பொய்யை தடுக்கணும்னா பேசணும், எல்லாரும் பேசணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.